ஹாய் ஆல், வெல்கம் டு கவ்யமித்ரா விலாக். இன்னைக்கு அந்தமானோட டே 5 விலாக் தாங்க. இன்னைக்கு தாங்க லாஸ்ட் டே விலாக். ஸோ இன்னைக்கு எங்களோட பிளான் என்னன்னா, நீல் ஐலண்ட்லேருந்து போர்ட் பிளேர் கடைசியாக போகிற மாதிரி. ஸோ பரத்பூர் பீச்சு, லக்ஷ்மன்பூர் பீச்சு, நேச்சுரல் ராக் தாங்க கம்ப்ளீட் பண்ணோம். பரத்பூர் பீச்சுன்றது நார்மலான பீச் தான். அங்கேருந்து பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் டைமில் சன் செட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே டே 5 பார்த்தீங்கன்னா லக்ஷ்மன்பூர் பீச் தான். லக்ஷ்மன்பூர் பீச்சும் கிட்டத்தட்ட ஹேவ்லாக்ல இருந்த எலிஃபென்ட் பீச் மாதிரியே தாங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதே மாதிரி, பட் 3 to 4 ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்கைன் அந்த பைக்கில் போகிற மாதிரி இருக்கும். அங்கே இருக்குது பார்த்தீங்களா பைக்கு. இதில் ஒரு பெரிய ரவுண்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த மிட் ஆஃப் த சீயை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க பின்னாடி உட்காந்துப்பாங்க, நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கே என்னென்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதுலேருந்து அப்படியே 50% அங்கே 1500 வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 500 கேட்டாங்க. நாங்கள் போன டைம் ஆஃபர் இருந்தனால நாங்கள் ஒரு 2 to 3 ரவுண்டு அடித்தோம். சின்ன குழந்தைங்க கூட போகலாம், லைக் 5 years 6 years குழந்தைங்க கூட போகலாம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த ரைடு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாஸ் போட்டு அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இங்கே போகிற மாதிரி இருந்தால் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான். இதை முடிச்சுட்டு இன்றைக்கி அவ்வளோவா ஒன்றும் சுற்றி பார்க்குறது இல்லைனால இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அது பக்கத்துலேயே வந்து அந்த பீச்லேயே வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. லைக் ஒரு 100 rupees கொடுத்தீங்கன்னா ஒரு மேட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் போகலாம். எங்களுக்கு நிறைய டைம் இருந்தனால நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போனோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு நேச்சுரல் ராக் கூப்பிட்டு போனாங்க. ஸோ நேச்சுரல் ராக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கம்பல்சரி நீங்கள் ஷூ போட்டு போயே ஆகணும். ஏன்னா அந்த நேச்சுரல் ராக் வந்து உங்களுக்கு நடக்க முடியாது. கொஞ்சம் தூர டிஸ்டன்ஸுக்கு ராக் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ராக்ஸ்லாம் ஒரு மாதிரி நிறைய பூச்சிங்க, நிறைய எறும்பு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து இது ஷூ போட்டுக்கோங்க. அதே மாதிரி கேப்பு மஸ்ட்டு, சன்கிளாஸஸ் மஸ்ட்டுங்க. ஏன்னா நேச்சுரல் ராக் வந்து அது ஓப்பனாக இருக்கும், பட் பார்க்க வேண்டிய இடம் அது நேச்சுரலாக அமைஞ்சிச்சு அந்த ராக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தாங்க அந்த இடம் நேச்சுரல் ராக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் அந்த பாறைலாம் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, காரல்ஸ் அதெல்லாம் வந்து வறண்டு போயிருக்கும். ஸோ அது நிறைய ஃபிஷ்ஷஸ்ஸு அந்த மாதிரி அங்கங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் கொஞ்சம் தூரம் நடக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க போகிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தாங்க. இதுதான் அந்த நேச்சுரல் ராக்கு. இங்கே போய் நீங்கள் ஃபோட்டோ செக்ஷன் எல்லாமே எடுத்துக்கலாம். பட் இதை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரம் நீங்கள் நடக்கணுங்க. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக அதை சாப்பிட்டுட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷூ கம்பல்சரி, கேப்பு, சன்கிளாஸஸ் கம்பல்சரிங்க. ஸோ இது 3 தாங்க. இது 3 முடிச்சுட்டு இந்த நேச்சுரல் ராக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் வந்து ப்ரைவேட் ஃபெரியில் ஏறி ஒரு வழியாக போர்ட் பிளேர் ரீச் ஆகி ஹோட்டலுக்கு போயிட்டோங்க. இதுதான் டே 5ஓட விலாக். ஸோ இதோட அந்தமான் விலாக் முடியுது. நீங்கள் அந்தமான் 1 to 4 டேஸோட விலாக் பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.